அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. குறிப்பா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய வீடான மேசராசியில் வக்ரம் பெற இருக்கிறாரு. 12/9/2023 முதல் குரு பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக சிம்மராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான புதையல் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் அமைய இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் குருவாக விளங்குவதால பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியையும் பெற்றவர் குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவான் வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அது மட்டுமில்லாமல் குரு பகவான் அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். அவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவதோத்தர், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிளராது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மாமன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நால் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமியான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழக்கூடியவர்கள் இவர்கள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவருக்கு சந்திரன், சூரியன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளுக்கு இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசை வந்தால் அந்தந்த வயது காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும், கங்கா ஸ்நான பாக்கியமும், புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க. தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிதேவதை சதுர்முக பிரம்மா. இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வாரு. ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியின் புஷ்கரம், புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்குது. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது. புஷ்கரம் என்றால் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது. பல பிறவிகளிலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கூடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திரம் கூறுகிறது. தற்போது குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த 1 வருட காலமும் அந்த ராசியில் தான் இருக்கிறார். மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும். குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும். அடுத்து வரும் சுமார் 8 மாதங்களில் 4 மாதங்கள் வக்ரகதியிலும் மீதமுள்ள 4 மாதங்கள் நேர்கதியிலும் செல்ல இருக்கிறாரு. இப்படிப்பட்ட குரு பகவான் பூர்ய புண்ணிய ஸ்தானத்திலும் அல்லது சிறந்த சுபபலம் பற்று சஞ்சரிக்கும் போதும் புத்திரபாக்கிய யோகம் கிடைப்பதில் வல்லமை உண்டுங்க. அவர் சிறந்த சுபபலம் பெற்றுள்ள இத்தருணங்கள்ல புத்திரபாக்கிய யோகம், செல்வ வளம் ஆகியவை ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 12/9/2023 முதல் வக்ரம் பெறுகிறாரு. இதனால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த மேசராசி வக்ரம் ஒரு அரிய வரப்பிரசாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இந்த காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்குது. பல குடும்ப பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள்ல நல்லபடியாகவே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மனதில் அமைதி குடிக்கொள்ள இருக்கு. மேசம், தனுசு
சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி புத்திரஸ்தானமாக அமைந்துள்ளதால குழந்தைகளுடைய கல்வியில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வீண் செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் போதிய அளவிற்கு இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி திருமண முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற வரனா அமைய இருக்குதுங்க. இந்த வரனால உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை மேன்மையடைய இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. பெண்கள் கருத்தரிப்பதற்கு உதவிகரமாக நிலை கொண்டிருக்கிறாரு குரு பகவான். இதன் காரணமாக சிம்மராசினியர்கள் புத்திர பாக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பகவானுடைய வக்ரகதி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த வக்ரகதி காலத்திற்கு பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினுடைய திருப்தி ஆகியவை பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்க கூடியவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது குரு பகவானுடைய வக்ரகதி தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் மிக உதவிகரமா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உள்நாட்டு சந்தைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சந்தைகளிலும் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் குருவின் சாதகமாக இருப்பதால அரசாங்க ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை குரு பகவானுடைய வக்ரகதி தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் நன்மைகளை அளிக்க மறுப்பாரா குரு பகவான்? இது திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகள் நீங்க துணிந்து முதலீடு செய்யலாங்க. சில படங்கள் உலக அரங்கில் பிரசித்தி பெற குரு மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உதவிகரமா அமைஞ்சிருக்கு. இதனால வருமானமும் உயர இருக்குதுங்க. சிம்பதிகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி மனம் அமைதி பெறக்கூடிய தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ரகதி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சிம்மராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ரகதியால் பல நன்மைகளை நீங்க அடைய இருக்கீங்க. அரசியல் துறையினருக்கு ஆசை அதிகங்க. அது காட்டு தீயை போல பரவும் சக்தி கொண்டது. இதனால இந்த குரு பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. இந்த சந்தர்ப்பங்களால எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட இருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால குரு பகவானுடைய இந்த மேசராசி வக்ர நிலை மாணவ மாணவியருக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் படிப்பை இந்த ஆண்டு முடிப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தையும் பெற்றுத்தர இருக்கிறாரு. விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகள்ல உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் தரிசனம், மகான்களுடைய ஜீவசமாதி, ஆச்சாரிய மகாபுருஷர்களின் ஜீவ பிருந்தாவனம் ஆகியவற்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு 12 முறைகள் வலம் வந்து நமஸ்கரித்தாலே போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களை தேடி வரும்.